புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பு மனு தாக்கல் செய்த கோகுலகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் 38 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி ராஜ்யசபா எம்பி பதவியை அதிமுக கைப்பற்றியுள்ளது. புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் கண்ணனின் பதவிக்காலம் அடுத்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. புதிய உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. கடைசி நாள் வரை வேட்பாளர் தேர்வில் ஆளும் கட்சியில் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் அதிமுக வேட்பாளராக கோகுலகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவர் வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். அவருக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையில் 4 சுயேட்சைகளின் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளான இன்று அதிமுக வேட்பாளர் கோகுலகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரி மோகன்தாஸ் அறிக்கை வெளியிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஓர் உறுப்பினர் பதவிக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட திரு என் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன்.